கும்பராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. கும்பராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும். இந்த பலன்களை பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய கும்பராசி பலனுக்குள் போகலாமா? வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து கும்பராசி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று நான் சொல்ல போற விஷயம் சாதாரண ராசி பலன் அல்ல. இந்த மாதம் அதிர்ஷ்டம் வரும். இந்த வருடம் பெரிய யோகம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று மட்டும் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் பல வருடங்களாக நீங்கள் இது போன்ற பலன்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு கேள்வி, உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை யாராவது உண்மையாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் அமைதியாக இருக்கும் நேரங்களில் கூட உங்களுடைய மனம் எவ்வளவு தூரம் பயணம் செய்கிறது என்பதை யாராவது அறிந்திருக்கிறார்களா? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய வழி அவர்கள் தனியாக இருப்பதல்ல, அவர்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாததான். என்னுடைய காணொளிகளுக்கு கீழ் சிலர் கருத்து எழுதுவார்கள். ஒண்ணுமே நடக்கல, என் வாழ்க்கை மாறல, நான் ரொம்ப முயற்சி பண்றேன், ஆனா ஏன் இன்னும் நான் நினைச்ச இடத்துக்கு போக முடியல? இப்படி பல கேள்விகள் வரும். அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்க முழு உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்து பாருங்கள். நான் ஒரு வாய்ப்பை பற்றி சொல்ல முடியும், ஒரு நல்ல நேரத்தை பற்றி சொல்ல முடியும், ஒரு மாற்றத்தை பற்றி சொல்ல முடியும். ஆனால் அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டியது யார்? நீங்கள் தானே. அதுதான் வாழ்க்கையின் உண்மை. கும்பராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு அரிய குணம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரையும் போல சிந்திக்க மாட்டீர்கள். எல்லாருக்கும் பார்க்கும் பாதையை மட்டும் பார்க்க மாட்டீர்கள். எல்லோரும் கேட்கும் கேள்விகளை மட்டும் கேட்க மாட்டீர்கள். உங்களுடைய சிந்தனை பல நேரங்களில் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய பலம். ஆனால் அதே விஷயம் சில நேரங்களில் உங்களுடைய தனிமையாகவும் மாறிவிடுகிறது. ஒரு உண்மை தெரியுமா? பல கும்பராசிக்காரர்கள் மக்கள் நடுவில் இருந்தாலும் தனிமையாக உணர்வார்கள். நண்பர்கள் இருந்தாலும் மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் பகிர மாட்டார்கள். குடும்பம் இருந்தாலும் சில உணர்வுகளை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் யாரும் என்னை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதில் இருக்கும். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய உண்மை இருக்கிறது. அவர்கள் பலருக்காக யோசிப்பார்கள், பலருக்கு உதவுவார்கள், பலருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவருடைய மனதை புரிந்து கொள்ள யாராவது வரும்போது அதை எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதனால் பல நல்ல உறவுகள் கூட தூரமாகி விடுகிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உண்மையாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி உட்கார மாட்டார்கள். அவர்களுடைய உண்மையான ஜோதிடம் உழைப்பு தான். அவர்களுடைய உண்மையான அதிர்ஷ்டம் ஒழுக்கம் தான். அவர்களுடைய உண்மையான பலம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனம்தான். நான் சொல்லும் பலன்கள் எல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டம், உங்களுடைய மனதில் என்ன பயம், உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன பயம், இவை எதுவும் எனக்கு தெரியாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நேர்மையாக பார்க்க வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்போதே செல்லலாம். ஆனால் ஏன் நீங்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்கிறீர்கள்? ஏன் நீங்கள் மக்கள் நடுவில் இருந்தும் சில நேரங்களில் தனிமையாக உணர்கிறீர்கள்? ஏன் நீங்கள் எல்லோருக்கும் உதவியும் உங்களுடைய மனதை யாரிடமும் திறக்க முடியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல வாய்ப்புகள் உங்கள் கைகளிலிருந்து நழுவி செல்கிறது? ஏன் நீங்கள் இவ்வளவு வித்தியாசமாக சிந்திக்கிறீர்கள் என்பதை நேர்மையாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்தால் இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இன்று நான் கும்பராசிக்காரர்களிடம் பேசப்போவது அதிர்ஷ்டத்தை பற்றியல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் உண்மைகளை பற்றித்தான். பகுதி 1. கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலமும் பலவீனமும் வித்தியாசமாக சிந்திக்கும் மனம்தான். கும்பராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மற்றவர்கள் போல யோசிக்கிறீர்களா? எல்லோரும் போகும் பாதையிலே போக வேண்டும் என்று நினைப்பீர்களா?
எல்லோரும் சொல்வதையே சரி என்று ஏற்றுக்கொள்வீர்களா? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்களில் பெரும்பாலானவர்களின் பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் மனம் எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்கும். நீங்கள் கூட்டத்தை பின்பற்ற மாட்டீர்கள். கும்பராசிக்காரர்களே, பலர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் அதை செய்ய மாட்டீர்கள். பலர் ஒரு விஷயத்தை நம்புகிறார்கள் என்பதற்காக நீங்களும் அதை நம்ப மாட்டீர்கள். முதலில் யோசிப்பீர்கள், ஆராய்வீர்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். அதன் பிறகுதான் முடிவை எடுப்பீர்கள். இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஆனால் அதே விஷயம் உங்களை பெருமைப்படுத்துகிறது. ஒரு உண்மையை கவனமாக கேளுங்கள். வித்தியாசமாக சிந்திக்கும் மனிதர்களை உலகம் உடனே புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் அவர்களை தவறாக புரிந்து கொள்கிறது, அவர்களை விசித்திரமாக பார்க்கிறது, அவர்களை விலக்கி வைக்கிறது. இதுதான் பல கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் நடக்கிறது. உங்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். கும்பராசிக்காரர்களே, உங்கள பலர் இந்த உணர்வை அனுபவித்திருப்பீர்கள். அன்பர்கள் இருப்பார்கள், குடும்பம் இருக்கும், உறவினர்கள் இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு எண்ணம் இருக்கும், என்னை முழுசா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த எண்ணம் எதுவாக உங்களை தனிமைப்படுத்த ஆரம்பிக்கும். நீங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் சொல்ல மாட்டீர்கள். பலர் நினைப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் அதிகமாக பேசுவார்கள் என்று. ஆனால் அது உண்மை இல்லை. அவர்கள் பல விஷயங்களை பேசலாம், ஆனால் அவர்களுடைய மனதின் ஆழத்தில் இருக்கும் விஷயங்களை எல்லோரிடமும் பகிர மாட்டார்கள். சில உணர்வுகள், சில கனவுகள், சில காயங்கள் இவையெல்லாம் அவர்களுக்குள்ளேயே இருக்கும். உங்களுடைய சிந்தனை உங்களுடைய பலம். அதே நேரத்தில் சுமையும். ஒரு புதிய யோசனை வந்தால் அதை பற்றி பல மணி நேரம் யோசிப்பீர்கள். ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு பல வழிகளில் தீர்வு தேடுவீர்கள். ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாராளமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். இதுதான் உங்களுடைய திறமை. ஆனால் அதிகமாக யோசிப்பது சில நேரங்களில் உங்களை சோர்வடையவும் வைக்கும். மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய மனம் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது. எப்போதும் ஏதாவது யோசித்து கொண்டே இருக்கும். எதிர்காலம் பற்றி, வாழ்க்கையை பற்றி, மனிதர்கள் பற்றி, உலகம் பற்றி. இதனால் சில நேரங்களில் தற்போதைய நிகழ்ச்சியை கூட அனுபவிக்க மறந்து விடுவீர்கள். எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது மிகவும் முக்கியமான உண்மை. உலகத்தில் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது பரவாயில்லை. எல்லோரும் உங்களுடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் பரவாயில்லை. முக்கியம் நீங்கள் உங்களை புரிந்து கொள்கிறீர்களா என்பதுதான். வித்தியாசமாக இருப்பது தவறல்ல. பல கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வித்தியாசமான சிந்தனையை மறைக்க முயற்சி செய்கிறார்கள். மற்றவர்களைப் போல இருக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மை மனதில் பதியுங்கள். உங்களை சிறப்பாக்குகிறது நீங்கள் மற்றவர்களைப் போல இருப்பதல்ல, நீங்கள் நீங்களாக இருப்பதுதான். உங்களுடைய சிந்தனையை சரியான பாதையில் பயன்படுத்துங்கள். வித்தியாசமாக சிந்திப்பது ஒரு வரம், ஆனால் அதை சரியான திசையில் பயன்படுத்த வேண்டும். அதிகமாக கவலைப்படுவதற்கு அல்ல, அதிகமாக சந்தேகப்படுவதற்கு அல்ல. வாழ்க்கையை உருவாக்குவதற்கு, புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதற்கு, புதிய உயரங்களை அடைவதற்கு. கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. இன்று முதல் உங்களை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை என்று வருத்தப்படாதீர்கள். முதலில் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனையை மதியுங்கள். உங்களுடைய தனித்துவத்தை மதியுங்கள். உங்களுடைய திறமையை மதியுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய மிகப்பெரிய பலம் வித்தியாசமாக சிந்திக்கும் மனம். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனமும் அதே மனம்தான். அது உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லலாம், தனிமைக்கும் கொண்டு செல்லலாம். அது உங்களை வெற்றியாளராகவும் மாற்றலாம், சோர்வடைந்த மனிதராகவும் மாற்றலாம். அதனால் உங்களுடைய சிந்தனையை எதிரியாக பார்க்காதீர்கள். அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் அந்த வித்தியாசமான பார்வை ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. பகுதி 2. உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக காயப்படுத்துவது தனிமை அல்ல, யாரும் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற உணர்வு தான். கும்பராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்கள பலருடைய வாழ்க்கையில மிக ஆழமான ஒரு உண்மையாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மக்கள் நடுவில் இருந்தும் சில நேரங்களில் தனிமையாக உணர்ந்திருக்கிறீர்களா? நண்பர்கள் இருந்தும் மனதில் இருக்கும் விஷயங்களை யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் தவித்திருக்கிறீர்களா? குடும்பத்தினருடன் இருந்தும் உள்ளுக்குள் ஒரு வெறுமையை உணர்ந்திருக்கிறீர்களா? நேர்மையான பதில் சொல்லுங்கள். உங்களில் பலருடைய பதில் ஆம் என்பதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய வழி தனியாக இருப்பதல்ல, புரிந்து கொள்ளப்படாமல் இருப்பதுதான். உங்களை சுற்றி மனிதர்கள் இருப்பார்கள், ஆனால் மனதிற்கு நெருக்கமானவர்கள் குறைவாக இருப்பார்கள். உங்களுக்கு நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், உங்களுடன் பேச பலர் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் அவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அமைதியான உண்மை. நீங்கள் எல்லோரிடமும் மனதை திறக்க மாட்டீர்கள். இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் யாரையாவது நம்பி இருக்கலாம். உங்களுடைய உணர்வுகளை
கடந்திருக்கலாம். ஆனால் அது சரியான அனுபவமாக இல்லாமல் போயிருக்கலாம். அதன் பிறகு மெதுவாக உங்களுடைய மனதை பாதுகாக்க ஆரம்பித்து விட்டீர்கள். வெளியில சிரிப்பு, உள்ள பல கேள்விகள். கும்பராசிக்காரர்களை உங்களை பார்த்தால் பலர் நினைப்பார்கள், இவர் சந்தோஷமாக இருக்காரு, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் ரொம்ப வலிமையானவர். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும், பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கும், பல உணர்வுகள் சொல்லப்படாமல் இருக்கும். யாராவது உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள், ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டீர்கள். இதுதான் பல கும்பராசிக்காரர்களின் குணம். உங்களை யாராவது உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய மனதை யாராவது உணர வேண்டும் என்று உள்ளுக்குள் ஆசைப்படுவீர்கள். ஆனால் அதை நேரடியாக சொல்ல மாட்டீர்கள். இதனால் மற்றவர்களுக்கும் உங்களை புரிந்து கொள்வது கடினமாகிவிடும். நீங்கள் வலிமையானவர் போல நடிக்கிறீர்கள். பல நேரங்களில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவீர்கள். மனம் உடைந்திருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் அந்த உணர்வுகள் எங்கும் போகாது. அவை மனதிற்குள் சேர ஆரம்பிக்கும். மனதை மூடிவிட்டால் அன்பும் உள்ளே வர முடியாது. ஒரு உண்மையை கவனமா கேளுங்க. உங்களை காயப்படுத்திய மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக மனதை முழுவதும் மூடிவிட்டால் உங்களை நேசிக்க வருபவர்களும் உள்ளே வர முடியாது, உங்களை புரிந்து கொள்ள வருபவர்களும் உள்ளே வர முடியாது. அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். ஆனால் முழுமையாக மூடிக்கொள்ளாதீர்கள். எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. கடந்த காலத்தில் சிலர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், சிலர் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம், சிலர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். ஆனால் அதனால் எல்லோரும் அப்படித்தான் அர்த்தமில்லை. இன்னும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், இன்னும் உண்மையான உணர்வுகள் இருக்கிறது. முதலில் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமான உண்மை. உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கும் முன் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பலத்தை அறிய வேண்டும், உங்களுடைய பலவீனத்தை அறிய வேண்டும், உங்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு: இன்று முதல் உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று மட்டும் வருத்தப்படாதீர்கள். உங்களுடைய மனதை மதியுங்கள், உங்களுடைய உணர்வுகளை மதியுங்கள். நம்பிக்கைக்குரிய மனிதர்களிடம் மனதை திறக்க கற்றுக்கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக காயப்படுத்துவது தனிமை அல்ல. பல நேரங்களில் யாரும் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வுதான். ஆனால் ஒரு உண்மையை மனதில் பதியுங்கள்: உங்களை புரிந்து கொள்ளும் சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார்கள். அதுவரை உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்களுடைய உண்மையான தன்மையை மறைத்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய மனதில் இருக்கும் அந்த ஆழம் அனைவருக்கும் புரியாமல் இருக்கலாமா, ஆனால் அதுதான் உங்களை மிகவும் சிறப்பான மனிதராக மாற்றுகிறது. பகுதி 3. கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது தோல்வி அல்ல, அதிகமாக யோசிக்கும் மனம்தான். இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையில தினமும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. ஒரு கேள்வி கேட்கிறேன்: ஒரு சிறிய பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி பல முறை யோசிப்பீர்களா? ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதை எல்லா பக்கங்களையும் ஆராய்வீர்களா? ஒரு மனிதன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதன் அர்த்தத்தை தலைமுறை மனதில் சிந்திப்பீர்களா? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்களில் பெரும்பாலானவர்களின் பதில் ஆம் என்பதாக இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் மனம் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் சாதாரணமாக யோசிக்க மாட்டீர்கள். கும்பராசிக்காரர்களை ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்க மாட்டீர்கள். அதன் ஆழத்தை பார்க்க முயற்சி செய்வீர்கள். அதன் பின்னால் இருக்கும் காரணத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். அதனால் தான் உங்களுடைய சிந்தனை பல நேரங்களில் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய திறமை. ஆனால் அதிகமாக யோசிப்பது ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. ஒரு விஷயம் நடந்தால் அதை ஒரு முறை யோசிப்பது சரி, 2 முறை யோசிப்பதும் சரி. ஆனால் அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் ஓடவிட்டு கொண்டே இருந்தால் அது மனதை சோர்வடைய வைக்கும். அது நிம்மதியை கெடுத்துவிடும். பல பிரச்சனைகள் இன்னும் நடக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் அதற்காக கவலைப்பட ஆரம்பித்து விடுகிறீர்கள். இதுதான் பல கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கிறது. நாளை என்ன ஆனாலும் இந்த முடிவு சரியா, அந்த மனிதன் என்ன நினைக்கிறான், எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இப்படி பல விஷயங்களை பற்றி யோசிப்பீர்கள். ஆனால் அவற்றில் பல விஷயங்கள் இன்னும் நடக்கவே இல்லை. மனம் ஓய்வெடுக்க மறந்து விடுகிறது. உடலுக்கு ஓய்வு தேவைப்படுவது போல மனதிற்கும் ஓய்வு தேவை. ஆனால் கும்பராசிக்காரர்களின் மனம் பல நேரங்களில் ஓய்வெடுக்க மறந்து விடுகிறது. பகலில் யோசிக்கும், இரவில் யோசிக்கும், தனியாக இருந்தால் யோசிக்கும், மக்கள் நடுவில் இருந்தாலும் யோசிக்கும். இதனால் மனம் மெதுவாக களைப்படைந்து விடுகிறது. எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் கிடைக்காது. ஒரு உண்மையை கவனமாக கேளுங்கள்: வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் இப்போதே பதில் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை. சில பதில்கள் காலம் செல்ல செல்ல கிடைக்கும். சில உண்மைகள் அனுபவத்தின் மூலம் புரியும். சில விஷயங்கள் நடந்த பிறகுதான் புரியும். யோசிப்பதற்கும் செயல்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் யோசிப்பதில் திறமையானவர்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வாழ்க்கையை மாற்றுவது யோசனை மட்டுமல்ல, செயலும். ஒரு நல்ல யோசனை செயல்படுத்தப்படாவிட்டால் அது வெறும் யோசனையாகவே இருந்துவிடும். சில நேரங்களில் முதலடியை எடுத்து வையுங்கள். எல்லாம் சரியாக புரிந்த பிறகு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். எல்லா சந்தேகங்களும் தீர்ந்த பிறகு முயற்சி செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் அந்த நாள் வரும்போது மறுபடியும் வராது. சில நேரங்களில் பயம் இருந்தாலும் தொடங்க வேண்டும், சந்தேகம் இருந்தாலும் முன்னேற வேண்டும்.
தற்போதைய வாழ்க்கையை அனுபவிக்க மறந்து விடாதீர்கள். எதிர்காலத்தை பற்றி யோசிப்பது நல்லது. ஆனால் இன்றைய நாளை இழக்கும் அளவிற்கு அந்த நாளை பற்றி கவலைப்படுவதில் இன்றைய மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய மனம் ஒரு வரம், அதை சாபமாக மாற்றாதீர்கள். உங்களுடைய சிந்தனை தரும் ஒரு அரிய வரம், அதை கவலைப்படுவதற்காக பயன்படுத்தாதீர்கள். அதை உங்கள் பயமுறுத்துவதற்காக பயன்படுத்தாதீர்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குவதற்காக பயன்படுத்துங்கள். கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு: இன்று முதல் எல்லாவற்றையும் பற்றி அதிகமாக யோசிக்காதீர்கள். சில விஷயங்களை காலத்தின் கையில் விடுங்கள். சில விஷயங்களை இறைவனின் கையில் விடுங்கள். சில விஷயங்களை வாழ்க்கை நோட்டத்தில் விடுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது தோல்வி அல்ல, பல நேரங்களில் அதிகமாக யோசிக்கும் மனம்தான். அது உங்களுடைய மிகப்பெரிய பலம். அதே நேரத்தில் கட்டுப்படுத்தாவிட்டால் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியும். அதனால் யோசியுங்கள், ஆனால் யோசனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். கனவு காணுங்கள், ஆனால் செயல்பட மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தி உங்களுடைய சிந்தனையில் மட்டுமில்லை, அதை செயலாற்றும் உங்களுடைய தைரியத்திலும் இருக்கிறது. பகுதி 4: உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக காயப்படுத்துவது எதிரிகள் அல்ல, அதிகமான எதிர்பார்ப்புகள் தான். இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. ஒரு கேள்வி கேட்கிறேன்: நீங்கள் யாரையாவது நம்பினால் முழு மனதோடு நம்புவீர்களா? யாரையாவது நேசித்தால் உண்மையாக நேசிப்பீர்களா? யாருக்காவது உதவி செய்தால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வீர்களா? உங்களில் பெரும்பாலானவர்களின் பதில் ஆம் என்பதாக இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் மனம் இயல்பாகவே மனிதாபிமானம் நிறைந்தது. நீங்கள் மனிதர்களில் நல்லதையே பார்க்க விரும்புகிறீர்கள். ஒருவரை சந்தித்த உடனே அவருடைய கெட்ட குணங்களை தேட மாட்டீர்கள். அவருடைய நல்ல பக்கத்தை பார்க்க முயற்சி செய்வீர்கள். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள். அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். இதுதான் உங்களுடைய அழகான குணம். ஆனால் எல்லோரும் உங்களைப் போல இருக்க மாட்டார்கள். இதுதான் வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கற்றுக் கொடுக்கும் பாடம். நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள், அதனால் மற்றவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொடுப்பீர்கள், அதனால் அதே நம்பிக்கை திரும்ப கிடைக்கும் என்று நினைப்பீர்கள். நீங்கள் அன்பு கொடுப்பீர்கள், அதனால் அதே அன்பு திரும்ப வரும் என்று நினைப்பீர்கள். ஆனால் உலகம் எப்பொழுதும் அப்படி இயங்காது. எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தால் ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். ஒரு மனிதரை பற்றி அதிகமாக நல்லதாக நினைப்பீர்கள், அதற்காக நேரம் செலவிடுவீர்கள், அவருக்காக கவலைப்படுவீர்கள். ஆனால் அவர் அதே அளவிற்கு உங்களை மதிக்கவில்லை என்றால் அங்கதான் வலிய ஆரம்பிக்கிறது. உங்களுடைய மனம் காயப்படுவது எளிதல்ல, ஆனால் ஒரு முறை காயப்பட்டால் மறப்பதும் எளிதல்ல. கும்பராசிக்காரர்களே, சிறிய விஷயங்களுக்கு நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள். ஆனால் நம்பிய மனிதர்கள் காயப்படுத்தினால் அதை மனதில் நீண்ட காலம் வைத்துக் கொள்வீர்கள். வெளியில் எதுவும் சொல்ல மாட்டீர்கள், ஆனால் உள்ளுக்குள் அந்த காயம் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் கொடுப்பதை விட அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள். இது கசப்பான உண்மை. நீங்கள் அன்பு கொடுக்கிறீர்கள், நீங்கள் நேரம் கொடுக்கிறீர்கள், நீங்கள் அக்கறை கொடுக்கிறீர்கள். அதனால் அதே அளவு திரும்ப வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அது மனித இயல்புதான். ஆனால் அது நடக்காத போது ஏமாற்றம் உருவாகிறது. எல்லோரையும் காப்பாற்ற முடியாது. பலருக்கு உலகம் வேண்டும் என்று நினைப்பீர்கள். பலருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்: நீங்கள் எல்லோரையும் காப்பாற்ற முடியாது, எல்லோரையும் மாற்ற முடியாது, எல்லோருடைய பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. உங்கள் நல்ல மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை வீணாக்காதீர்கள். நல்லவராக இருப்பது தவறல்ல, அன்பாக இருப்பதும் தவறல்ல, உதவுவது தவறல்ல. ஆனால் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை நம்ப வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பல கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சியை பற்றி அதிகமாக யோசிப்பார்கள், ஆனால் தங்களுடைய மகிழ்ச்சியை மறந்து விடுவார்கள். இதுதான் பிரச்சனை. நீங்களும் முக்கியமானவர் தான், உங்களுடைய மன நிம்மதியும் முக்கியமானது தான். ஏமாற்றங்கள் உங்களை மாற்ற விடாதீர்கள். சில மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், சில உறவுகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நல்ல மனதை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய மனிதாபிமானத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு: மனிதர்களை நேசியுங்கள், ஆனால் உங்களையும் நேசியுங்கள். மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், ஆனால் உங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுக்கு அன்பு கொடுங்கள், ஆனால் உங்களுடைய மனதையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக காயப்படுத்துவது எதிரிகள் அல்ல, பல நேரங்களில் அதிகமான எதிர்பார்ப்புகள் தான். அன்பு கொடுத்த இடத்தில் அன்பு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, நம்பிக்கை கொடுத்த இடத்தில் நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. இது தவறல்ல, ஆனால் அது நடக்காத போது உடைந்து போகாதீர்கள். ஏனென்றால் உங்களை மதிக்காத மனிதர்கள் உங்களுடைய மதிப்பை தீர்மானிக்க முடியாது. உங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உங்களுடைய ஆழத்தை அளக்க முடியாது. நீங்கள் யார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய நல்ல மனம்தான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். பகுதி 5: உங்களுடைய வாழ்க்கையை தாமதப்படுத்துவது அதிர்ஷ்டம் இல்லாததல்ல, முடிவெடுக்க முடியாத மனம்தான்.
இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு பதிவை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்தால் உடனே முடிவெடுப்பீர்களா, அல்லது இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம், இன்னும் கொஞ்சம் காத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் என்று நினைப்பீர்களா? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்களில் பெரும்பாலானவர்களின் பதில் 2வது பதிலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் மனம் எப்போதும் பல கோணங்களில் யோசிக்கும். நீங்கள் அவசரமாக முடிவெடுக்க மாட்டீர்கள். ஒரு விஷயத்தை பார்த்த உடனே நம்ப மாட்டீர்கள். ஒரு வாய்ப்பு வந்த உடனே ஓட மாட்டீர்கள். முதலில் அதை ஆராய்வீர்கள். அதன் நல்லதும் கெட்டதும் பார்ப்பீர்கள். அதன் விளைவுகளை யோசிப்பீர்கள். இதுதான் உங்களுடைய அறிவு. ஆனால் அதிகமான யோசனை வாய்ப்புகளை இழக்க வைக்கிறது. ஒரு உண்மையை கவனமாக கேளுங்கள். வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் நீண்ட நேரம் காத்திருக்காது. சில கதவுகள் சிறிது நேரம் மட்டுமே திறந்திருக்கும். தற்போது அதிகமாக யோசித்து கொண்டே இருந்தால் அந்த வாய்ப்பு அமைதியாக நம்மை விட்டு போய்விடும். எல்லா தகவல்களும் கிடைத்த பிறகு தொடங்கலாம் என்று நினைக்கிறீர்கள். இதுதான் பல கும்பராசிக்காரர்களின் பழக்கம். இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் கொஞ்சம் உறுதியாக வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் வாழ்க்கையின் பெரிய உண்மை என்ன தெரியுமா? முழுமையான உறுதி என்ற ஒன்று பெரும்பாலும் கிடைக்காது. தவறான முடிவை விட முடிவை எடுக்காதது ஆபத்தானது. ஒரு தவறான முடிவு உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். ஆனால் முடிவை எடுக்காமல் இருப்பது அது உங்களை அதே இடத்தில் நிறுத்திவிடும். இதுதான் வித்தியாசம். உங்களிடம் திறமை இருக்கிறது, ஆனால் நீங்கள் இன்னும் காத்து கொண்டே இருக்கிறீர்கள். கும்பராசிக்காரர்களே, உங்களில் பலரிடம் நல்ல திறமை இருக்கிறது, நல்ல யோசனைகள் இருக்கிறது, நல்ல கனவுகள் இருக்கிறது, நல்ல எண்ணங்கள் இருக்கிறது. அவற்றில் அலை இன்னும் யோசனைகளாகவே இருக்கிறது. ஏனென்றால் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறீர்கள். வாழ்க்கை முன்னேறுவது செயலால், யோசனையால் மட்டுமல்ல. ஒரு அருமையான யோசனை இருக்கலாம், ஒரு பெரிய கனவு இருக்கலாம், ஒரு அற்புதமான திட்டம் இருக்கலாம். ஆனால் அது செயலாக மாறவில்லை என்றால் அதனால் வாழ்க்கை நாள் செயல்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண யோசனை செயல்படுத்தப்படாத பெரிய யோசனையை விட மதிப்பு இருக்கிறது. தோல்வி அதிகமாக பயப்படாதீர்கள். நீங்கள் தோல்வியை பயப்படுவது இல்லை, ஆனால் சில நேரங்களில் தவறான முடிவு எடுப்போமே என்று பயப்படுகிறீர்கள். அதனால் முடிவை தள்ளி போடுகிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பல வெற்றிகள் தவறுகளின் வழியாகத்தான் வருகிறது. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளலாம், நாளைக்கு செய்ய வேண்டியதை அடுத்த மாதத்திற்கு தள்ளலாம். ஆனால் காலம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் சில நேரங்களில் தைரியமாக முடிவெடுக்க வேண்டும். முழுமை தேடி நேரத்தை இழக்காதீர்கள். முழுமையான சூழ்நிலையை தேடுகிறார்கள், முழுமையான திட்டத்தை தேடுகிறார்கள், முழுமையான நேரத்தை தேடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் இருக்கும் சூழ்நிலையிலேயே ஆரம்பித்து விடுகிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு: இன்று முதல் எல்லா பதில்களும் கிடைத்த பிறகு தொடங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எல்லா சந்தேகங்களும் தீர்ந்த பிறகு முன்னேற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களால் முடிந்ததை இன்றே தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தாமதப்படுத்துவது அதிர்ஷ்டம் இல்லாததல்ல, பல நேரங்களில் முடிவெடுக்க முடியாத மனம்தான். அதிகமாக யோசிக்கும் வழக்கம்தான் அதிகமாக காத்திருக்கும் மனநிலைதான். இன்று முதல் உங்களுடைய சிந்தனையை நம்புங்கள், உங்களுடைய அனுபவத்தை நம்புங்கள், உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்கள். பிறகு ஒரு முடிவு எடுங்கள், ஒரு அடியை எடுத்து வையுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் பல வாய்ப்புகள் உங்களுடைய தைரியமான ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறது. பகுதி 6. உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது கஷ்டங்கள் அல்ல, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வதுதான். கும்பராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையின் மிகவும் ஆழமான ஒரு உண்மையாக இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கஷ்டம் வந்தால் உடனே யாரிடமாவது சென்று சொல்வீர்களா? மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்வீர்களா? அல்லது நானே பார்த்துக்கிறேன் என்று அமைதியாக விலகிவிடுகிறீர்களா? நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்களில் பெரும்பாலானவர்களின் பதில் நானே பார்த்துக்கிறேன் என்பதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் மனம் சுதந்திரத்தை விரும்பும், அதே நேரத்தில் அது தனிமையையும் விரும்ப ஆரம்பித்துவிடும். நீங்கள் எல்லோருடனும் பழகுவீர்கள், ஆனால் சிலரையே மனதிற்குள் அனுமதிப்பீர்கள். உங்களுக்கு மனிதர்களோடு பேச தெரியும், புதிய நட்புகளை உருவாக்க தெரியும், எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள தெரியும். ஆனால் உங்களுடைய மனதின் கதவை அது எல்லோருக்கும் திறக்க மாட்டீர்கள், சிலருக்கு மட்டும் திறப்பீர்கள். பல நேரங்களில் யாருக்கும் திறக்க மாட்டீர்கள். உங்களுடைய வலியை நீங்களே சுமக்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு ஏமாற்றம் வந்தால் மனதிற்குள் வைத்துக் கொள்வீர்கள். ஒரு காயம் வந்தால் அது வெளியில் காட்ட மாட்டீர்கள். ஒரு பிரச்சனை வந்தால் தனியாக சமாளிக்க முயற்சி செய்வீர்கள். இதனால் உங்களுடைய மனம் மெதுவாக கனமாக ஆரம்பிக்கும். யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற எண்ணம், இதுதான் பல கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில இருக்கும். நான் சொன்னாலும் யாருக்கும் புரியாது, நான் விளக்கினாலும் பயனில்லை என்று நினைப்பீர்கள். அதனால் மெதுவாக அமைதியாகி விடுவீர்கள். ஆனால் இந்த அமைதி சில நேரங்களில் உங்களை இன்னும் தனிமைப்படுத்திவிடும். தனிமை எப்போதும் அமைதி அல்ல. பலர் நினைப்பார்கள் தனியாக இருந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று. சில நேரங்களில் அது உண்மை. ஆனால் எப்போதும் தனியாக இருந்தால்
பகிர்ந்தால் மனம் தன்னோடு தாயை பேச ஆரம்பிக்கும். பழைய காயங்களை நினைவுபடுத்தும், பழைய ஏமாற்றங்களை மீண்டும் மீண்டும் காட்டும். இதனால் சோர்வு அதிகரிக்கும். எல்லா போர்களையும் தனியாக போராட வேண்டியதில்லை. கும்பராசிக்காரர்களே, ஒரு உண்மையை கவனமா கேளுங்க. நீங்க வலிமையானவர், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வலிமையான மனிதர்களுக்கும் துணை தேவை, வலிமையான மனிதர்களுக்கும் ஆறுதல் தேவை, வலிமையான மனிதர்களுக்கும் ஒரு தோள் தேவை. இதில் எந்த வெட்கமும் இல்லை. உதவி கேட்பது பலவீனம் அல்ல. பல கும்பராசிக்காரர்கள் உதவி கேட்க தயங்குவார்கள். ஏனென்றால் தங்களுடைய பிரச்சனையை மற்றவர்களுக்கு சுமையாக மாற்ற விரும்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது முதிர்ச்சி, அது அறிவு, அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் திறன். நல்ல மனிதர்களை தள்ளிவிடாதீர்கள். சில நேரங்களில் உங்களை காயப்படுத்தி மனிதர்களால் உங்களை நேசிக்கும் மனிதர்களையும் தள்ளிவிடுகிறீர்கள். இது ஒரு அமைதியான தவறு. ஏனென்றால் அனைவரும் ஒரே மாதிரி இல்லை. அனைவரும் உங்களை காயப்படுத்த வரவில்லை. சிலர் உங்களை புரிந்து கொள்ளவும் வருகிறார்கள். மனதை முழுவதும் மூடாதீர்கள். உங்களோட மனதை பாதுகாப்பது நல்லது. நாள் முழுவதும் பூட்டி வைப்பது நல்லதல்ல. ஏனென்றால் மனம் மூடப்பட்டால் வலி மட்டும் வெளியே இருக்காது, அன்பும் வெளியே தான் இருக்கும், நட்பும் வெளியே தான் இருக்கும், மகிழ்ச்சியும் வெளியே தான் இருக்கும். வாழ்க்கை பகிர்ந்தால் இலகுவாகும். ஒரு துயரம் பகிரப்பட்டால் அது கொஞ்சம் குறையும். ஒரு மகிழ்ச்சி பகிரப்பட்டால் அது இரட்டிப்பாகும். இதுதான் வாழ்க்கையின் அழகு. இதைத்தான் பல கும்பராசிக்காரர்கள் மறந்து விடுகிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு: இன்று முதல் எல்லா பிரச்சனைகளையும் தனியாக சுமக்காதீர்கள். எல்லா காயங்களையும் மனதிற்குள் பூட்டி வைக்காதீர்கள். உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்களை விலக்காதீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சோர்வடைய வைப்பது கஷ்டங்கள் அல்ல, பல நேரங்களில் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்வதுதான். உலகத்திலிருந்து விலகி நிற்பதுதான். இன்று முதல் தனிமையை விரும்புங்கள், ஆனால் அதற்குள் உங்களை இழந்து விடாதீர்கள். அமைதியை விரும்புங்கள், ஆனால் அதற்காக அன்பை தியாகம் செய்யாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் மிக அழகான தருணங்கள் நம்மை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதர்களோடு பகிரப்படும் தருணங்கள் தான். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் உரியது. உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவது உலகம் அல்ல, உங்களுடைய சந்தேகங்கள் தான். இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பழைய வாழ்க்கையில் அமைதியாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய உண்மை. ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களிடம் நல்ல திறமை இருக்கிறதா? ஆம். நல்ல யோசனைகள் இருக்கிறதா? ஆம். பெரிய கனவுகள் இருக்கிறதா? ஆம். அப்படியானால் ஏன் அந்த வாழ்க்கை இன்னும் முழுமையாக உருவாகவில்லை? இதுதான் நாம் பார்க்கும்போது உண்மை. உங்களிடம் திறமை குறையவில்லை. உங்களில் பலரிடம் அபாரமான சிந்தனை திறன் இருக்கிறது, புதிய யோசனைகள் உருவாக்கும் திறன் இருக்கிறது, மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கவனிக்கும் திறன் இருக்கிறது, பிற பிரச்சனைக்கு புதிய தீர்வுகளை கண்டுபிடிக்கும் திறன் இருக்கிறது. இவையெல்லாம் பெரிய வரங்கள். ஆனால் பல நேரங்களில் இந்த வரங்களை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகிறது. காரணம், உங்களை நீங்களே முழுமையாக நம்புவதில்லை. ஒரு நல்ல வாய்ப்பு வரும், உடனே மனதில் ஒரு குரல் வரும்: என்னால் முடியுமா? நான் சரியானவனா? இது எனக்கு பொருந்துமா? தோல்வி அடைந்தா என்ன ஆகும்? இந்த கேள்விகள் ஆரம்பிக்கும். மற்றவர்கள் உங்களை சந்தேகப்படுவதற்கு முன்பே நீங்கள் உங்களை சந்தேகப்படுகிறீர்கள். இதுதான் கசப்பான உண்மை. பல நேரங்களை உங்களை தடுத்து நிறுத்துவது உலகம் அல்ல, உங்களை நிறுத்துபவர்கள் அல்ல, உங்களுடைய சூழ்நிலை கூட அல்ல. உங்களுடைய மனதில் இருக்கும் அந்த சிறிய சந்தேகம்தான். உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஜோதிடத்தை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள், நல்ல நேரத்தை நம்புங்கள். ஆனால் அதை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நடத்தாதீர்கள். ஏனென்றால் ஜோதிடம் ஒரு வழிகாட்டி, வாழ்க்கை அல்ல. ஜோதிடம் ஒரு வரைபடம், பயணம் அல்ல. பாதையை காட்ட முடியும், ஆனால் அந்த பாதையில் நடக்க வேண்டியது நீங்கள் தான். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்த்திருக்கலாம், சரியான நேரம் வந்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் முழுமையான நேரத்திற்காக காத்திருக்கவில்லை. இருக்கும் நேரத்தை பயன்படுத்தினார்கள், இருக்கும் வாய்ப்பை பிடித்தார்கள், இருக்கும் சூழ்நிலையிலேயே முன்னேறினார்கள். அதனால் தான் அவர்கள் வாழ்க்கை மாறியது. என்று இந்த காணொளியை பார்த்த பிறகு ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு செய்யுங்கள்: இனிமேல் நான் என்னை சந்தேகப்பட மாட்டேன். இனிமேல் நான் என்னுடைய கனவுகளை தள்ளி போட மாட்டேன். இனிமேல் நான் அதிகமாக யோசித்து நேரத்தை வீணாக்க மாட்டேன். இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பையும் ஏற்கப் போகிறேன். இந்த ஒரு முடிவு போதும், உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்துவிடும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு விருப்பக்குறி அளித்து உங்கள் ஆதரவை தெரியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இந்த காணொளி யாருக்காவது பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கு பகிருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.